Dhiya, welcome to Rsn. Hi, hello everyone. Today we are going to see for beginnersக்காக மிக எளிய வாக்கியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Rsn Dhiya's சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் பார்க்க இருக்கிறோம். இப்போ சாதாரணமாக ரொம்ப அட்வான்ஸாக சில வெக்கபெல்லாம் போடும்போது பேசுகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு அதனால் டே டு டே லைஃப்பில் அவங்க வீட்டில் பேசுகிற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இன்றைக்கி சென்டென்சஸ் கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹார்ட் வேர்ட்ஸ் போட்டு பேசுகிறதுனா யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். டிக்ஷனரி பார்த்து மற்ற புக்ஸ் எல்லாம் பார்த்து வெக்கப் அட்வான்ஸாக போட்டு பேசலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு அது மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக ரொம்ப ஈஸியாக நான் ஒரு சென்டென்சஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இப்போ நாளைக்கு விடுமுறையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட கேட்குறோம், அல்லது ஆஃபீஸ் போகிறவங்ககிட்ட, வேலைக்கு போகிறவங்ககிட்ட, யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம்? இஸ் டுமாரோ ஏ ஹாலிடே? இஸ் டுமாரோ ஏ ஹாலிடே அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சூடாக காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே சொல்லும்போது லெட்ஸ் ட்ரிங்க் ஹாட் காஃபி, லெட்ஸ் ட்ரிங்க் ஹாட் காஃபி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், எனக்கு மொறு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பிடிக்கும். மொறுன்னு பிடிக்கும், க்ரன்ச்சியாக கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்போது ஐ லைக் கிறிஸ்ப் அண்ட் க்ரன்ச்சி பொட்டேட்டோ சிப்ஸு. ஐ லைக் கிறிஸ்ப் அண்ட் க்ரன்ச்சி ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம். பொட்டேட்டோ சிப்ஸுன்னு சொல்லாமல் பனானா சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு எக்ஸாக்டாக சொல்லியிருக்கேன் நான் இங்கே. ஆனால் அப்படி சொல்லாமல் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நொறுக்கு தீனியை நன்றாக மென்று சாப்பிடுன்னு குழந்தைகிட்ட சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நல்லா மென்று சாப்பிடு, மெல்லுதல் சொல்கிறோம். அது நல்லா நொறுக்கு தீனியை நல்லா மென்று சாப்பிடும்போது மன்ச் த ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மன்ச் அப்படின்னா நன்றாக மெல்லுதலுக்கு தான் மன்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நொறுக்கு தீனியை நன்றாக மென்று சாப்பிடுன்னு அர்த்தம். யார் இதை சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸோ ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆப்பிள். அது பார்க்கும்போது பிளேட்டில் இல்லை, எம்டியாக இருக்குது. அப்போ யார் சாப்பிட்டது? ஹூ ஏட் இட், ஹூ ஏட் திஸ் அப்படி வேணாலும் கேட்கலாம். ஈட்டோடைய பாஸ்ட் டென்ஸு ஏட். நெக்ஸ்ட்டு, என்னை குழப்பாதே அப்படின்னா என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? டோன்ட் கன்ஃபியூஸ் மீ, டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. இப்போது என்னை அப்படிங்கிறதுக்காக மீ போட்டிருக்கிறோம். அதே அவனை அப்படிங்கும்போது ஹிம், அவளை அப்படின்னா ஹர். டோன்ட் கன்ஃபியூஸ் ஹர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கன்ஃபியூஸ் தெம் அப்படி சொல்லலாம். அல்லது அந்த இடங்களில் பேர் கீதா, ராம் அப்படின்னா டோன்ட் கன்ஃபியூஸ் ராம், டோன்ட் கன்ஃபியூஸ் கீதா அப்படிங்கிறது கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, உன் யோசனை என்ன அல்லது உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படி சொல்லும்போது வாட்ஸ் யுவர் சஜஷன், வாட்ஸ் யுவர் சஜஷன் அப்படி கேட்கலாம். சஜஷன்னா அபிப்பிராயம் அல்லது யோசனை, யுவர்னா உன்னுடைய. நெக்ஸ்ட்டு, பாட்டிலை கழுவு அல்லது பாட்டிலை இருக்கக்கூடிய தண்ணியை கொட்டிட்டு வாஷ் பண்ண சொல்கிறேன் இல்லைங்களா? எம்டி த பாட்டில் அப்படின்னு சொல்லலாம், வாஷ் த பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். புரியுங்களா? எம்டி பண்ணி வையே அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, சுயநலமாக இருக்காதே அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுயநலமாக யோசிக்காதே அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் பி செல்ஃபிஷ் அப்படின்னா இருக்காதே. டோன்ட் பி, பீனா இரு, டோன்ட் பீனா இருக்காதே. அப்போ டோன்ட் பி செல்ஃபிஷ்னால் செல்ஃபிஷாக இருக்காது, அதாவது சுயநலமாக இருக்காது. இதே சுயநலமாக யோசிக்காதே அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கண்ணாடி டம்ளரை உடைச்சது யார்? இப்போ டம்ளரை உடைச்சது யாருன்னு கேட்கலாம். ஹூ ப்ரோக் த டம்ளர் சொல்லலாம். இதே நம்ம ஸ்பெசிஃபிக்காக கண்ணாடி டம்ளரை உடைச்சது யாருன்னா ஹூ ப்ரோக் த கிளாஸ் டம்ளர். அதே மாதிரி பால் விளையாடும்போது விண்டோக்கு பட்டுச்சு உடஞ்சிருச்சுன்னா ஹூ ப்ரோக் த விண்டோ அந்த மாதிரி சொல்லலாம். ஹூ ப்ரோக் த ஃபிஷ் டேங்க் அந்த மாதிரி சொல்லலாம். டிவி சொல்லலாம் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே பிரேக்னா உடைத்தல், ப்ரோக்னா உடைச்சது பாஸ்ட் டென்ஸு. யார் உடைச்சதும்போது ஹூ ப்ரோக். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு அவசரமா அப்படின்னு ஒருத்தர் அவசரமாக கிளம்பும்போது உங்களுக்கு அவசரமானு கேட்குறோம். ஆர் யூ இன் எ ஹரி, ஆர் யூ இன் எ ஹரி, ஹரினா அவசரப்படுதல், அவசரமா.
சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ ஹரி அப் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போதும் கூட அது ஹரி அப் சொல்லுவோம். இது நீங்கள் அவசரமாக வெளியே கிளம்புறீங்களா கேட்போம், ஆர் யூ இன் ஏ ஹரி அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளைமேட் பார்த்து நம்ம சொல்லுவோம், வெதரெல்லாம் பார்த்து மழை வர மாதிரி இருக்குன்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் ரெயின், இட் லுக்ஸ் லைக் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் மழை வரப்போகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சாப்பாடு அல்லது மதிய உணவு நன்றாக இருந்ததா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். வெளியே போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வராங்க, அல்லது வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வராங்க. அவங்கள பார்த்து கேட்கும்போது நம்ம எப்படி கேட்போம், வாஸ் த லன்ச் நைஸ், அல்லது வாஸ் த லன்ச் டேஸ்டி, டெலிசியஸ், கிராண்ட், இந்த மாதிரி எது வேணாலும் அந்த இடத்துல நைஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாஸ் த பிரேக்ஃபாஸ்ட் நைஸ், வாஸ் த டின்னர் நைஸ், டெலிசியஸ், ஸ்பைசி, டேஸ்டி, எப்படி வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, யாருடைய ஆலோசனை, ஹூஸ் ஐடியா, இது யாருடைய ஆலோசனை, ஹூஸ் ஐடியா இஸ் திஸ், அந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட், யார் இதை செய்தது, ஹூ டிட் திஸ், ஹூ டிட் திஸ், யார் இதை செய்தது. யார் அதை செய்ததுன்னா திஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், தட், ஹூ டிட் தட் அப்படி கேட்கலாம். திஸ்னா இது, தட்னா அது. இப்போ இட்டு இந்த இடத்துல போட்டிங்கன்னா இதே அப்படின்னு சொன்னாலும் இட்டு தான், அதை அப்படின்னாலே இட்டு தான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, துணிகளை நன்றாக பிழி அப்படின்னா இப்போது பிழிதல், இப்போ ஜூஸ் பிழிகிறோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் மோசம்பியா, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறோம், ஸ்க்வீஸ் எல்லாம் அதுக்கு வந்து ஸ்க்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரிங் அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணுறது, அதாவது முறுக்கிற மாதிரி 2 கையில் வச்சு முறுக்கி பிழிவு இல்லைங்களா, அதுக்கு தான் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரிங் த க்ளோத்ஸ் வெல், இந்த இடத்துல கிளாத் அப்படின்னு சொன்னால் அன்ஸ்டிச்சுடு, தைக்காதது. க்ளோத் அப்படின்னா ஸ்டிச்சுடு, ஆஃப்டர் ஸ்டிச்சிங் த கிளாத் வி கேன் சே க்ளோத். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, சோஃபாவை தூஸ் தட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீக்கெண்டில் எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு வேலை சொல்கிறாங்க, வேலை பழக்கிறாங்கன்னா அம்மா அவங்க சொல்லுவாங்க, டஸ்ட் த சோஃபா, டோன்ட் சிட் சிம்ப்ளி, சும்மாவே உட்காண்ட்ருக்காத, கோ அண்ட் டஸ்ட் த சோஃபா அப்படின்னு சொல்லலாம். கைப்பிடியை பிடிச்சிக்கோ, இப்போ குழந்தைங்க வந்து கையை பிடிச்சிட்டு வா, ஹோல்ட் மை ஹேண்ட் அப்படி சொல்கிறோம். அதே வந்து ஸ்டேர்கேஸில் ஏறி வரும்போது அல்லது இறங்கி போகும்போது அப்போ என்ன சொல்லுவோம், கிராப் த ரெயில். அந்த கைப்பிடி, ஸ்டேர்கேஸுடைய கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, வுட்லேயோ ஸ்டீலில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஒரு மெட்டல் ஏதாவது, அதை நல்லா பிடிச்சிட்டு நட அப்படிங்கும்போது கிராப்னா நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். கிராப் த ரெயில்னால் அந்த கைப்பிடி அப்படின்னு சொல்லுவோம், கிராப் த ரெயில். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு, மனம் தளராதே அப்படின்னா டோன்ட் பி டிஸ்ஹார்ட்டன்ட், அதாவது மனசு விடாதே அப்படின்னு அர்த்தம். மனசை விடாத, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸு, ஏதாவது ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடிய சிச்சுவேஷனில் தான் இது யூஸ் பண்ண, டோன்ட் பி டிஸ்ஹார்ட்டன்ட் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வம்ப விலைக்கு வாங்காத அப்படின்னு சொல்கிறோம். தானாக போய் அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று பேசி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா வம்ப விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லுவோம். விலை கொடுத்து வாங்கிறது, யாரும் விலை கொடுத்து வாங்கிறது இல்லை, அந்த மாதிரி ஒரு பொருள் வேணும் அப்படின்னா விலை கொடுத்து தானே வாங்க முடியும். அந்த மாதிரி இது வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்மளாக போய் பிரச்சனையை கொண்டு வர்றது, அதுக்கு தான் இப்படி சொல்லுவோம். டோன்ட் இன்வைட் ட்ரபிள் யுவர் செல்ஃப், டோன்ட் இன்வைட் ட்ரபிள் யுவர் செல்ஃப், ட்ரபிளை நம்மளே இன்வைட் பண்ணி, நீயாகவே இன்வைட் பண்ணிட்ட, வம்ப நீயே தேடி கூப்பிட்டுட்ட, வரவழைச்சிட்டேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எந்த காரணமே இல்லாமல் அவன் இதை செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அப்போ தான் அவன் செஞ்சுருப்பான், ரீசன் இல்லாமல் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ரிப்ளை கொடுப்போம். ஹி won't do this without any reason, he won't do this without any reason. வித்தவுட் எனி ரீசன்னா எந்த காரணமும் இன்றி, காரணமும் இல்லாமல். he won't do this அப்படின்னா ஃப்யூச்சரில் won't, will ப்ளஸ் நாட் won't கான்ட்ராக்ஷன் இது. he won't do this அப்படின்னா டூனா செய்தல், இது திஸ்னா இதை, அதையும் போது he won't do that அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இப்போ he won't do this அப்படின்னா அவன் இதை செய்ய மாட்டான், வித்தவுட் எனி ரீசனை எந்த காரணமும் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட்டு பிரச்சனையை இழுத்துட்டு போகாத. ஒரு பிரச்சனைனா அங்கேயே சால்வ் பண்ண பாரு, அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சிரு, இழுத்துட்டே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அது ரொம்ப பெருசாக்கி இழுத்துட்டு போவாங்க. டோன்ட் எக்ஸாஜரேட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர். டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர் அப்படின்னா இந்த பிரச்சனையை ஃபர்தராக மேலும் இழுத்துட்டே போகாத, மேலும் பெருசு பண்ணிகிட்டே போகாதீங்க, கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் காலை உணவுக்கு ஆப்பம் வேண்டும் என்கிறான். ஆப்பம் அது ஒன் கைண்ட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் தான். கேரளாவில் கூட ஸ்பெஷல் தான் இது, நம்ம செய்கிறோம். ஹி வாண்ட்ஸ் ஹாப்பர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கும் எல்லா வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கும். ஆப்பம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்குறேன் நான். ஹி வாண்ட்ஸ் ஹாப்பர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹாப்பர் தான் வேணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆப்பம் வேணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.